புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை பொதுமக்கள் நேரில் சந்தித்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கும் நிகழ்ச்சி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. ஸ்ரீராமர் திருக்கோயில் கும்பாபிஷேக பத்திரிகை மற்றும் அட்சதய மணவெளி தொகுதி முழுவதும் வழங்கும் பணியினை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி சார்பாக முத்தியால்பேட்டை தொகுதியில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு மத்திய அரசு திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடினார். புதுச்சேரி அரசு நில அளவை மற்றும் பதிவேடு துறையில் காலியாக இருந்த கள உதவியாளர்கள் பணியிடங்களுக்கு எழுத்துத் தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 பேருக்கு பணியாணையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். 1992 முதல் 1994 ஆண்டு படித்த நாவலர் பள்ளி நண்பர்கள் குழுவின் 3வது ஆண்டு தொடக்கத்தை முன்னிட்டு நடைபெற்ற முத்தரப்பு கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் ஏர்போர்ட் IRP அணி முதல் பரிசு பெற்றது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை பொதுமக்கள் நேரில் சந்தித்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கும் நிகழ்ச்சி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வாழ்த்து கூறிய பொதுமக்களுக்கு ஆளுநர் தமிழிசை இனிப்புகளையும் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை, மத்திய அரசு மாநில அரசு இணைந்து புதுச்சேரி மக்கள் 2024 மகிழ்ச்சியாக வாழ அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றும் என்றார். மாநில அரசுகளுக்கு எந்தெந்த வகையில் உதவிகள் செய்ய வேண்டும் அனைத்தையும் மத்திய அரசு செய்து வருவதாகவும், தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி திருச்சியில் பதிலளித்திருக்கிறார். வேலை படிப்பு சம்பந்தமாகவும் வெளிநாடு செல்பவர்கள் சென்னைக்கு வராமல் திருச்சியிலேயே விமான நிலையத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று குறிப்பிட்ட அவர், எல்லாவற்றிலும் வளர்ச்சியடைந்த நாடாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்று குறிப்பிட்டார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மத்திய அரசு ஒருபோதும் புறக்கணிக்காது, தமிழகத்திற்கு பல நல்ல திட்டங்களை கொண்டு வரப்பட்டுள்ளது என்று கூறிய தமிழிசை, எல்லா விதத்திலும் வளர்ச்சியடைந்த நாடாக நாம் மாறி வருகிறோம் என்பதை ஒப்புக்கொள்ளதான் வேண்டும் என்றார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை அந்த கஷ்டத்திலும் அவர்களை வரிசையாக நிற்க வைக்க வேண்டுமா என கேள்வி எழுப்பிய அவர், நிவாரணங்களை அவரது வங்கி கணக்கில் பணம் செலுத்தி இருக்கலாம் என்றும் தெரிவித்தார். தெலுங்கானா, கர்நாடகாவில் வங்கி கணக்கில் செலுத்துவது போன்று தமிழகத்திலும் வங்கி கணக்கில் செலுத்தி இருக்கலாம் என்று குறிப்பிட்ட அவர், இந்த ஆண்டில் ஒருவரை குற்றம் சாட்டாமல், நிந்திக்காமல், குறை சொல்லாமல் நிறைவாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஹாப்பி ஸ்ட்ரீட் கொண்டாடுவதில் எனக்கு உடன்பாடில்லை என்று அது வேறு மாதிரி சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும். கொண்டாட்டம் எல்லாவற்றிற்கும் ஒரு வரைமுறை இருக்க வேண்டும் என்பது எனது எண்ணம். அதை காவல்துறைக்கும் அரசுக்கும் தெரிவிப்பேன். கொண்டாட்டங்கள் திண்டாட்டங்களாக மாறி வரக்கூடாது. இதில் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும் என்றார். தெலுங்கானாவில் கடந்த ஆட்சியில் இருந்த முதலமைச்சர் மதிக்கவில்லை என்பது அனைவருக்கும் தெரியும். தற்போது முதல்வர் தன்னை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து கூறியிருக்கிறார். தமிழகத்தில் ஆளுநர் முதல்வரும் அமர்ந்து பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். கருத்து வேறுபாடு மோதல்களாக மாறாமல் மக்களுக்கு பலன் தருவதாக இருக்க வேண்டும் என்றும் தமிழிசை கூறினார். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இளம்பெண்ணை கிண்டல் செய்ததை தட்டி கேட்ட வாலிபர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நோனாங்குப்பம் பாடசாலை தெருவை சேர்ந்தவர் ராதேஷ், வயது 16. இவர் கடந்த 31ஆம் தேதி இரவு தனது 16 வயது தோழியுடன் புதுச்சேரி கடற்கரையில் நடந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டார். புத்தாண்டு நிகழ்ச்சி முடிந்ததும் அதிகாலை 2:30 மணிக்கு இருவரும் பைக்கில் வீட்டிற்கு புறப்பட்டனர். வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலை அந்தோணியார் கோவில் அருகே வந்தபோது பைக்கில் வந்த அரியாங்குப்பம் காக்காயந்தோப்பு நிர்மல் என்கிற நிர்மல்குமார், வயது 24, விக்கி என்கிற விக்னேஸ்வரன், வயது 22 ஆகிய இருவரும் ராஜேஷ் மற்றும் அவரது தோழிக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர். அப்போது நிர்மல் மற்றும் ராஜேஷிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை அடுத்து ராஜேஷ் தன்னை சிலர் பின்தொடர்ந்து வந்து கிண்டல் செய்வதாக தனது நண்பர் விக்னேஸ்வருக்கு தகவல் கூறி வரவழைத்தார். உடனே நிர்மலும் தனது நண்பர்களான காக்காயந்தோப்பு பிரதீப், விஸ்வா ஆகியோரை வரவழைத்தார். இரு தரப்பிற்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதில் ராஜேஷின் நண்பரான விக்னேஸ்வரன் கழுத்தில் நிர்மல்குமார் தாக்கியதால் அவர் சுருண்டு விழுந்தார்.
இதனை கண்ட நிர்மல்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் தப்பி ஓடிவிட்டனர். மயங்கி கிடந்த விக்னேஸ்வரனை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் வழியிலேயே அவர் இறந்துவிட்டார். இது குறித்து புகாரின் பேரில் உருளையம்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து நிர்மல் மற்றும் அவரது கூட்டாளியான விக்னேஷ் உள்ளிட்ட 4 பேரை பிடித்து விசாரித்ததில் நிர்மல் நண்பர்களான விஸ்வா மற்றும் பிரதீப் ஆகியோர் விக்னேஸ்வரனை தாக்கவில்லை எனவும், நிர்மல் மட்டுமே விக்னேஸ்வரனை கழுத்தில் தாக்கியதால் அவர் உயிரிழந்துள்ளார். எனவே நிர்மல் மற்றும் அவருடன் இருந்த விக்னேஷ் ஆகிய 2 பேர் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் சுற்றுலா பயணிகள் அதிகளவில் வந்து செல்வது நம் புதுச்சேரிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இருக்கிறது. இதை பயன்படுத்தி சுற்றுலாத்துறையை மேம்படுத்த வேண்டும். இதற்கு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் வந்து செல்வதற்கான உத்தரவாதத்தை அரசு உறுதிப்படுத்த வேண்டும். சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு சம்பந்தமாக துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுக்கு பல ஆலோசனைகளை சட்டமன்றத்திலும் நேரிலும் கடிதத்தின் வாயிலாகவும் தெரியப்படுத்தி இருக்கிறேன். ஆனால் அதற்கான எந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் அரசும் அதிகாரிகளும் செய்ய தவறியதால் பல அசம்பாவித சம்பவங்களும் குற்ற சம்பவங்களும் நடந்து சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு பல உயிரிழப்புகள் நடந்த வண்ணம் உள்ளது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். விடுமுறை தினங்களில் மற்றும் சனி ஞாயிறு போன்ற நாட்களில் ஆயிரக்கணக்கான வெளிமாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். அவர்களின் வசதிக்காக புதுச்சேரி மாநிலத்தில் நகராட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் கட்டண கழிப்பிடம் செயல்பட்டு வருகிறது. இதில் புதுச்சேரி கடற்கரை சாலை தலைமை செயலகம் அருகே டூப்ளக்ஸ் சிலை அருகே கட்டண கழிப்பறைகள் உள்ளது. இந்த கழிப்பறையை புதுச்சேரி கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பயன்படுத்தி வருகின்றனர். இங்குள்ள கழிப்பறையில் ரூபாய் 5, ரூபாய் 10, ரூபாய் 20 என கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் இன்று காலை புதுச்சேரி சுற்றுலா வந்த ஆன்மீக பக்தர்கள் தலைமைச் செயலகம் அருகே உள்ள கட்டண கழிப்பிடத்திற்கு சென்றுள்ளனர். அங்கு சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் சராசரியாக ரூபாய் 30 கட்டணம் வசூலிக்கப்பட்டது. இது குறித்து அவர்கள் கேட்டபோது இதுதான் கட்டணம் என்று கராராக ஊழியர் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சுற்றுலா பயணிகள் நிர்ணயித்த கட்டணத்தை விட ஏன் அதிகம் கட்டணம் வசூலிக்கிறீர்கள் என கோரி முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுற்றுலா என்று வருவோர் தங்களது அவசரத்திற்காக பயன்படுத்தும் கழிப்பறைக்கு இதுபோன்ற கூடுதல் கட்டணம் வசூலிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஸ்ரீராமர் திருக்கோயில் கும்பாபிஷேக பத்திரிகை மற்றும் அட்சதய மணவெளி தொகுதி முழுவதும் வழங்கும் பணியினை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். ராமஜென்ம பூமி அயோத்தி மாநகரில் கட்டப்பட்டு வரும் ஸ்ரீராமர் திருக்கோயில் கும்பாபிஷேகம் வரும் 22ஆம் தேதி நடைபெறுவது முன்னிட்டு மணவெளி தொகுதி பூரணாங்குப்பம் கிராமத்தில் வீடுதோறும் ராமர் கோயில் கும்பாபிஷேக பத்திரிகை மற்றும் அட்சதை வழங்கும் நிகழ்ச்சி அங்காளம்மன் ஆலயத்திலிருந்து தொடங்கி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று ஸ்ரீராமர் கோயில் கும்பாபிஷேக பத்திரிகை மற்றும் அட்சதை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் சுகுமாரன், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், சக்திபாலன், கூட்டுறவு சங்க தலைவர் தட்சிணாமூர்த்தி, ஹேமாமாலினி உட்பட பாஜக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நகராட்சி சார்பாக முத்தியால்பேட்டை தொகுதியில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு மத்திய அரசு திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடினார். மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களிடையே கொண்டு செல்வதற்காக நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற கருப்பொருளை உள்ளடக்கிய விழிப்புணர்வு வாகன யாத்திரை நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் கிராம மற்றும் நகரப்பகுதியில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நகராட்சி சார்பாக முத்தியால்பேட்டை தொகுதியில் மத்திய அரசின் திட்டங்களினால் பயனடைந்த பயனாளிகளுடன் கலந்துரையாடல் மற்றும் திட்ட பயன்கள் வழங்கும் நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு அருகே சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தலைமையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சிவகுமார், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் மற்றும் அரசு துறைகளின் அதிகாரிகள் மற்றும் திரளான பொதுமக்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர்.
இந்நிகழ்ச்சியில் பல்வேறு மத்திய அரசு திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். புதுச்சேரி அரசு நில அளவை மற்றும் பதிவேடு துறையில் காலியாக இருந்த கள உதவியாளர்கள் பணியிடங்களுக்கு எழுத்துத் தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 பேருக்கு பணியாணையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் காலியாக இருந்த கள உதவியாளர்கள் பணியிடங்களுக்கு கடந்த அக்டோபர் மாதம் எழுத்துத் தேர்வு போட்டி நடத்தப்பட்டது. இத்தேர்வின் முடிவுகளின்படி கள உதவியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்ட 25 நபர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி புதிதாக தேர்வு செய்யப்பட்ட 25 நபர்களுக்கு பணியாணை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியின் போது வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, KSP ரமேஷ், மாவட்ட ஆட்சியர் வல்லவன், நில அளவை துறையின் இயக்குனர் செந்தில்குமார், துறையின் கண்காணிப்பாளர் சங்கர் உட்பட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிறுவன் பாதாள சாக்கடையில் விழுந்தது சம்பந்தமாக விசாரித்துக் கொண்டிருந்தார். அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி செவித்திறன் குறைவுடைய மாற்றுத்திறனாளி என்று தெரிந்திருந்தும் இழிவுபடுத்தும் வகையில் அவரது காதின் ஓரம் சென்று கத்துவது போல் அநாகரிகமான உடல் மொழியை வெளிப்படுத்தியது மட்டுமின்றி சட்டமன்ற உறுப்பினரை பணி செய்ய விடாமல் தொடர்ந்து இழிவுபடுத்தும் செயலில் ஈடுபட்டார். மேலும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் செயலிலும் ஈடுபட்டார். எனவே அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென உதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகார் அளித்து 15 தினங்களாகியும் அந்த புகாரின் மீது இதுவரை உதியஞ்சாலை போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காத உதயஞ்சாலை போலீசாரை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் உப்பளம் தொகுதி மற்றும் புதுச்சேரியை சார்ந்த திமுக நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதனை அடுத்து முற்றுகையில் ஈடுபட்ட திமுகவினர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனை ஏற்க மறுத்த திமுகவினர் காவல் நிலையம் முன்பு தரையில் அமர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் அன்பழகன் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை திமுகவினர் கைவிட்டனர். திமுகவினர் திடீரென காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் காவல் நிலையம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை செய்தியாளர்கள் சந்தித்த திமுக நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி காது கேளாத மாற்றுத்திறனாளி என்று தெரிந்தும் அவரை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய அன்பழகன் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். 1992 முதல் 1994 ஆண்டு படித்த நாவலர் பள்ளி நண்பர்கள் குழுவின் 3வது ஆண்டு தொடக்கத்தை முன்னிட்டு நடைபெற்ற முத்தரப்பு கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் ஏர்போர்ட் IRP அணி முதல் பரிசு பெற்றது. 1992 முதல் 1994 ஆண்டு படித்த நாவலர் பள்ளி நண்பர்கள் குழுவின் 3வது ஆண்டு தொடக்கத்தை முன்னிட்டு நடைபெற்று வந்த முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஏர்போர்ட் IRP அணி மற்றும் நாவலர் லெஜண்ட் அணி மோதியது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற நாவலர் லெஜண்ட் அணி முதலில் ஃபீல்டிங் செய்தது. முதலில் பேட்டிங் செய்த ஏர்போர்ட் IRP அணி நிர்ணயிக்கப்பட்ட 15 ஓவரில் 9 விக்கெட்டுகளை இழந்து 98 ரன்கள் குவித்தது. பின்னர் களமிறங்கிய நாவலர் லெஜண்ட் அணி நிர்ணயிக்கப்பட்ட 15 ஓவரில் 8 விக்கெட்டுகளை இழந்து 82 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. முதலிடம் பிடித்த ஏர்போர்ட் IRP அணிக்கு IRP அசிஸ்டன்ட் கமாண்டர் தமிழ்தாசன் பரிசு வழங்கினார். 2ஆம் இடம் பிடித்த நாவலர் லெஜண்ட் அணிக்கு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் கோகுலகிருஷ்ணன் பரிசு வழங்கினார். சிறந்த ஆட்டக்கார விருது பெற்ற பிரேமானந்திற்கு அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் புதுவை மாநில பொருளாளர் செந்தில்ராஜ் பரிசு வழங்கினார்.
அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் புதுவை மாநில இணை செயலாளர் முரளி விழாவில் பங்கெடுத்து சிறப்புரையாற்றினார். செய்தி அலசல் நாளிதழ் நிறுவனர் டாக்டர் ராஜேந்திரன் அனைத்து பரிசைகளையும் வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை 1992 முதல் 1994 ஆண்டு படித்த நாவலர் பள்ளி நண்பர்கள் குழுவின் ராஜசேகர் மற்றும் தமிழரசன் ஆகியோர் செய்திருந்தனர். விழாவில் 1992 முதல் 1994 ஆண்டு வரை படித்த நாவலர் நண்பர்கள் குழுவின் உறுப்பினர்களும் நாவலர் நண்பர்கள் கிரிக்கெட் குழுவின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை பொதுமக்கள் நேரில் சந்தித்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கும் நிகழ்ச்சி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. ஸ்ரீராமர் திருக்கோயில் கும்பாபிஷேக பத்திரிகை மற்றும் அட்சதய மணவெளி தொகுதி முழுவதும் வழங்கும் பணியினை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி சார்பாக முத்தியால்பேட்டை தொகுதியில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு மத்திய அரசு திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடினார். புதுச்சேரி அரசு நில அளவை மற்றும் பதிவேடு துறையில் காலியாக இருந்த கள உதவியாளர்கள் பணியிடங்களுக்கு எழுத்துத் தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 பேருக்கு பணியாணையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். 1992 முதல் 1994 ஆண்டு படித்த நாவலர் பள்ளி நண்பர்கள் குழுவின் 3வது ஆண்டு தொடக்கத்தை முன்னிட்டு நடைபெற்ற முத்தரப்பு கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் ஏர்போர்ட் IRP அணி முதல் பரிசு பெற்றது.